உறவுகள் அனைவருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். நம்ம இந்த வருஷம் எந்த புத்துணர்ச்சியோட தொடர்றோமோ அதுவே இந்த லாஸ்ட் இயர் வரைக்கும் நல்லா இருக்கணும். நான் எல்லா சாமிக்கிட்டையும் நான் வேண்டிக்கிறேங்க. எனக்காக மட்டும் இல்லை, நம்ம சப்ஸ்கிரைபர் எல்லாருக்காகவும் நான் வேண்டிக்கிறது ரொம்ப ஒன்று தான். எல்லாருமே நல்லா இருக்கணும், எல்லாருக்கும் நல்லா வச்சுக்கணும். அதுதான் நான் என்னுடைய ஆசை. இன்றைக்கி நான் என்ன உங்ககிட்ட சொல்ல போகிறேன் அப்படின்னாக்கா, இந்த வருஷம் லாஸ்ட் இயர் இந்த வருஷம் முடியறதுக்குள்ளே உங்களுக்கு ஒரு சேலஞ்ச் வச்சுருக்கேங்க. என்ன அப்படின்னாக்கா, நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோலையும் இன்னிலேருந்து நான் புதுசாக ஒரு இதை எடுத்துகிட்டு வந்திருக்கேங்க. என்ன அப்படின்னாக்கா, நான் தினமும் ஒரு கேள்வி கேட்பேன். கண்டிப்பாக இந்த வருஷம் முடியறதுக்குள்ளே யாரெல்லாம் கரெக்டாக பதில் சொல்லியிருக்கீங்களோ அவங்க எல்லாருக்குமே அவங்க அட்ரஸ் நான் வாங்கி கண்டிப்பாக அவங்களுக்கு ஒரு கிஃப்ட்டை அனுப்ப போகிறேங்க. அதுதான் என்னுடைய டாஸ்க் இந்த வருஷம். நான் போடுற ஒவ்வொரு வீடியோ வாட்ச் பண்ணுங்கள், என்னுடைய வீடியோக்கு கமெண்ட் பண்ணுங்கள், நான் கேட்குற கேள்விக்கு பதில் சொல்கிறீங்க அப்படின்னாக்கா இது ஒரு டைம் பாஸ் மாதிரி தான். ரெண்டாவது இது என்ன நான் சொல்கிறேன் அப்படின்னாக்கா, இது வந்து டைம் பாஸ் மட்டும் இல்லைங்க, நம்ம மூளைக்கு வேலை கொடுக்குற ஒரு வேலையான ஒரு வீடியோ தான் இதுவும். நம்ம தினமும் இந்த மாதிரி வீடியோ தான் போட போகிறோம். நான் இப்போ வந்து என்ன கேள்வி கேட்க போகிறேன் அப்படின்னாக்கா, நம்ம ஃபோன்லேயே அதிக நேரம் இருக்கிறதுனால நான் முதல்ல ஃபோன்லேருந்தே வரேன். ஃபோனை கண்டுபிடிச்சது யாருன்னு எனக்கு ஒரு கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நம்மளுக்கு நிறைய ஆன்சர் பண்ணுவாங்க. பண்ண எல்லாருக்குமே கண்டிப்பாக இந்த வருஷம் முடியறதுக்குள்ள நான் கிஃப்ட் தருவேன். தினமும் ஒரு கேள்வி கேட்பேன், தினமும் ஒரு பதில் சொல்லிடுங்க. கண்டிப்பாக நீங்கள் பதில் சொல்கிறீங்களோ இல்லையோ, உங்களுக்கு எவ்வளோ அளவுக்கு நம்மளுக்கு திறமை இருக்குன்னு இந்த வீடியோ மூலிமா இனிமேல் காட்டலாம். நான் வந்து இப்போ என்ன கையில் வச்சுருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சேலத்தோட பூ மார்க்கெட்டோட பூ தாங்க கையில் வச்சுருக்கேன். நான் வந்து வாங்கினது என்னமோ 100 ரூபாய்க்கு தான். ஆனால் இங்கே என்னமோ கடையில் போய் வாங்கினா, ஒரு பூக்காரங்க கிட்ட வாங்கினா ஒரு 500 ரூபாய்க்கு கிடைச்சிடும் அந்த பூ. அந்த அளவுக்கு தான் 100 ரூபாய்க்கு வாங்கினேன். சூப்பராக இருக்குது, அவ்வளோ பூ கிடைச்சது. அதுவும் மறிக்கொழுந்து வாசம் ஊடே தூக்கிச்சு.